பிகாம் படித்துவிட்டு நுழைவுத் தேர்வு எழுதாமல் டைரக்டாக இன்டர் சேருவது 2வது முறை. இப்பொழுது மாணவர்கள் 92% சிஏ படிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறது வந்து சிஏ படிப்பவர்கள் +2 படித்து தான் பண்ணுறாங்க. யாரும் பிகாம் படிச்சுட்டு பண்ணவே இல்லை. அதாவது அந்த 3 நிலைகள், முதல்ல ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எழுதணும், அதை எழுதி பாஸ் பண்ணியாச்சுன்னா இன்டர், அடுத்தது ஃபைனல். அதில் குரூப் 2 குரூப் இருக்குது, இதில் 2 இருக்குது. இப்போ 4 பேப்பரை 3 ஆக்கியிருக்காங்க. ஆர்டிகல்ஸ் கிளர்க் என்பது 3 வருஷத்துங்கிறத 2 வருஷமாக ஆக்கியிருக்காங்க. அதனால் மாணவர்கள் இப்போ இனி வருங்காலத்தில் மாணவர்கள் மிக எளிமையாக இருக்கும், எளிமையாக பாஸ் பண்ண மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உலக அளவில் வேலை வாய்ப்பு மிக்க கோர்ஸ் என்பதால் எல்லா நாடுகளும், கனடா போன்ற நாடு, நியூசிலாந்து, எல்லா நாடுகளிலும் இந்த வேலை வாய்ப்பு இருப்பதால் மாணவர்கள் விரும்பி சேர்றாங்க. அதாவது சிஏவுக்கு இணையான படிப்புன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டு, அடுத்தது வந்து செக்ரட்டரி, கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்பு, சிஎஃப்ஏ. அதாவது 3 துறைகள், 3 படிப்பு இருக்காது இணையான படிப்பு. அதில் சிஎஃப்ஏங்கிறது சார்ட்டர்ட் ஃபினான்சியல் அனலிஸ்ட்டு, உலக அளவில் வேலை வாய்ப்பு மிக்கது, அமெரிக்க அரசில் அங்கீகாரம் பெற்றது. அதாவது இந்த கோர்ஸ் சிஏ படிக்கலாம். சிஏவுக்கு அடுத்த சிஏங்கிறது தமிழில் வந்து பட்டய கணக்காளர், அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்கிறது. அதே போல் அடுத்தது வந்து சிஎம்ஏ. சிஎம்ஏங்கிறது அது சாசன மேலாண்மை கணக்கர், கார்ப்பரேட் நிறுவன செயலாளர். மொத்தம் 3 வகையான படிப்பு, அதுக்கு இணையான படிப்பு இருக்குது. எந்த படிப்பு வேணால் மாணவர்கள் விரும்பி சேரலாம். அந்த சிஎஃப்ஏங்கிறது மட்டும் படிப்பு படிக்கணும். அது அமெரிக்க அரசினுடைய அங்கீகாரம் இருந்தால், மினிமம் அதுக்கு டிகிரி இருந்தால் மட்டும்தான் சிஎஃப்ஏ பாஸ் பண்ண முடியும். அதாவது பகுப்பாய்வு வல்லுநர் சொல்லுவாங்க சிஎஃப்ஏ. உலக அளவில் வேலை வாய்ப்பு மிக்க கோர்ஸாக இருப்பதால் மாணவர்கள் நிறைய பேர் விரும்பி அந்த கோர்ஸை சேர்ந்துக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அதுக்கு இன்றைக்கி இந்தியாவில் வேலைவாய்ப்பு மிக்க கோர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான். 7 லட்சம் பேர் இந்த வேலைவாய்ப்புங்கிறது நிறையா இருக்குது. அடுத்தது வந்து இப்போ எல்லா துறைகளுக்கும் பயங்காட்டுறது ஏஐ. ஏஐன்னா எல்லா துறைக்கும் வந்து விட்டது. ஏஐ இருந்தால் எல்லா துறைகளும் போசனை பண்ணுறாங்க. அதாவது சிஏ பொறுத்த வரைக்கும், அதாவது ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது சிந்தித்து செயல்பட முடியாது. அதனால் பாதிப்பு சார்ட்டர்ட் சிஏ படிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஏஐயால் பாதிப்பு கிடையாது. அதனால் எந்த விதத்திலையும் சிஏவுக்கு படிப்பதற்கு பாதிப்பு இல்லை. அதனால் மாணவர்கள் நிறைய பேர் விரும்பியில் சேர்றாங்க. அதாவது வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அரசு இருக்குது, அரசு நிறுவனம், தனியாரில் இருக்குது, பேங்க்குக்கு போகலாம், நிதி ஆலோசகராக போகலாம். அடுத்தது வந்து மென்பொருள் நிறுவனம். இப்போ பார்த்தீங்கன்னா லா ப்ராசஸ் அவுட்சோர்சிங், லா சம்மந்தமாக ப்ராசஸ் அவுட்சோர்சிங் வேலை வாய்ப்பு நிறையா இருக்குது. அதாவது அடுத்தது வந்து சொந்தமாக தணிக்கை நிறுவனம் தனியாக ஆரம்பிக்கலாம், கணக்கு ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் வெளிநாட்டிலையும் வேலை வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலை வாய்ப்பு எளிதாக கிடைப்பதால் மாணவர்கள் நிறையா விரும்பி இந்த கோர்ஸை சேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது இப்போ அந்த வரிசையில் டாக்டருக்கு அடுத்தது இன்ஜினியர்ஸ் வரிசையில் இப்போ ஆடிட்டர் இணைஞ்சிருக்கு, இந்த கோர்ஸ் இணைஞ்சிருக்கு.